குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷனுக்கு கடைசி ராசி, 12ஆம் வீடு. மீனராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி சொல்லவே வேண்டாம். 7 சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்க போகிறது. அப்போ இந்த சனி பயிற்சி ரொம்பவுமே ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரர்கள். கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இது பெரிய பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் குரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாதுன்னு போனால் கூட தன்னுடைய வீட்டை 10ஆம் வீடை நேராக பார்க்க போகிறாரு. அதேபோல் விரயத்தை பார்த்து ஓரளவுக்கு விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால் நான் 7 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குரு எப்படி இவங்களை காப்பாற்றுவாருங்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த 2025 குரு மறைமுகமாக தன்னுடைய ராசிக்காரர்களை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லலாம். 2026 இன்னும் அமோகமாக இருக்கும். ஏன்னா குரு கடகத்துக்கு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்து சனியை அங்கே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அடுத்த ஒரு வருஷம், அது 2026 வரக்கூடிய குரு பயிற்சியில் 1 இயர் சனியோடைய இந்த பிரச்சனையை கண்டிப்பாக குருவோடைய தன்னுடைய உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையால் சனி கண்டிப்பாக அடங்கியே தான் போவார். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்போது வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர முழுசாகவே இந்த 2.5 வருஷம் பெரிய அளவுக்குலாம் அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2025லேருந்து 26
மார்ச் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தினமும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், நிறைய வெற்றியை கொடுக்கும். எல்லா தடங்கள்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இதை நம்ம இவங்க பயன்படுத்தலாம். ஸோ இறைவ வழிபாடு இவங்களை கண்டிப்பாக எல்லா விதத்துலேருந்தும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ சனி ஜென்மத்தில் வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும், அதனால் சில செலவுகள் ஏற்படும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்கடி உடம்பு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்தது வீண் விரயம் இருக்கும். சில நேரங்களில் கோபமும் தாழ்ப்புணர்ச்சியும் ஏற்படும். மற்றவங்களை பார்த்து நம்மளை பொறாமப்படுறதோ, ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம ஒரு மனசுக்குள்ள சில பொறாமை குணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சனியோடைய அந்த அமைப்பு கொடுத்துரும். இதனாலேயே நண்பர்கள்கிட்ட கூட சில நேரங்கள் விரோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே சில கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ 3ஆம் இடத்தை சனி பார்த்தாலே முயற்சியில் பெரிய அளவுக்கு வெற்றி காண முடியாது. ஸோ எந்த முயற்சியும் அவங்க எளிதாக எடுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. எந்த விஷயமும் சுறுசுறுப்பாக இயங்க விடாது. அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் சுயஜாதகம் வலிமையாக இருந்து சனியுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் மீறி அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் இறை அருள் இருந்தால் கண்டிப்பாக இதை மீறி எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த சனியுடைய 3ஆம் பார்வை முயற்சியை சில நேரங்களில் தோல்வி அடைய வைக்கும். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டிக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் வெற்றி கிடைக்கும். அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ட்ராவலில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது அடிக்கடி குறுகிய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் ரீசனாக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துகள் சந்திக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருள் நஷ்டமாகக்கூடிய சூழல், பணம் தொலைஞ்சு போகிறது, ஒரு பொருள் காணாமல் போகிறது, இப்படிப்பட்ட சூழல்லாம் ஏற்பட்டு மனப்பிரச்சனைகள், ஒரு அமைதியற்ற தன்மை ஏற்பட சான்ஸ் இருக்குது. சனியுடைய நேர் பார்வை ராசியின் 7ஆம் இடத்தை விடுறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், நண்பருக்குள்ள கருத்து வேறுபாடு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப எளிதாக லைட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணினாங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதே போல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் தடைகளும் தாமதமும் தான் இருக்கும். எதிர்பார்த்த வரன் டக்குனெல்லாம் அமையாது. தீவிரமான பக்தியில் தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். என்னதான் குருவோட வீடாக இருந்தால் கூட சனி தன்னுடைய இயல்பான சில கெட்ட விஷயங்களை காமிச்சிக்கிட்டே தான் இருப்பார். இதுக்கு அடுத்தது சனியுடைய 10ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்துல விடுறதுனால வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல இவங்க கரெக்டான நேரத்தில் வேலைக்கு போகிறதும், எல்லா வேலையும் கரெக்டான நேரத்தில் முடித்து கொடுக்கறது, யாருக்கிட்டேயும் வம்பில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஒருத்தரை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களை பற்றி இவங்களுடைய நண்பர்கள் இவங்களை தப்பாக பேசுவாங்க. சீனியர்ஸ்க்கும் இவங்களுக்கும் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 26 அந்த பீரியடில் வரக்கூடிய குரு பயிற்சியில் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கே உச்சமடைஞ்சு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குற அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோல் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் நடந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலையிலையும் ஒரு சில பேருக்கு அங்கீகாரமும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு குறுகிய பிரயாணம் கூட ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்படி குரு தன்னுடைய பார்வையால் சனியை முழுதும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு 2026 இவங்களுக்கு நல்ல ஃபேவரபுளான பீரியடாக இருக்கும். என்ன தான் 7 சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலுமே குரு இவங்களுக்கு மறைமுகமாக இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய ஃபேவர் பண்ணுறாருன்னே சொல்லலாம். இதெல்லாம் எல்லா டைத்துலேயும் அமையாது. இந்த காம்பினேஷன்ஸ் இந்த வாட்டி ஈஸியாக உங்களுக்கு அமையிறது. ஏன்னா குரு உச்சம் பெற்று தன்னுடைய வீடை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய யோகம்தான். அது
ஸோ அடிப்படையாக இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனி பயிற்சி எல்லா கிரகநிலையும் வச்சு பார்க்கும்போது சுமார் 65% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மீனராசி அப்படின்னு சொன்னாலே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மீனராசி. அதில் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், குருவே இந்த ராசியாதிபதி, இவங்களுக்கு சுமார் 65% வரைக்கும் நல்ல பலனும், சனியோடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஏன்னா சனி இந்த ராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் 65% வரைக்கும் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடிய புதன், ரேவதி நட்சத்திரம், இங்கே புதன் நீச்சமர அடைகிறாரு. ஸோ இவங்களுக்கு சுமார் 60% வரைக்கும் ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.